ॐ श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः பணவாழ் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிவன் உரித்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான சூத்திரம். இப்போ இதுக்கு முன்னால் நம்ம என்ன பார்த்தோம்னா நம்மாழ்வாருடைய பக்தி எந்த வகையில் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம். இது சாதனைகள் புரிந்து உபாயங்கள் மேற்கொண்டு செய்த பக்தியா இல்லை சரணாகதியால் வந்த பக்தியான ரெண்டுமே இல்லை அப்படின்ட்டு. சரி, அப்படி இருந்தால் போகுது. அவருக்கு இந்த பிறவியில் இந்த பக்தி பரம பக்தி ஏற்பட்டிருக்கலாமே, இல்லை முற்பிறவிகள் செய்த பயனால் ஏற்பட்டிருக்கலாமேன்னு பார்த்து அதுவும் இல்லை. இந்த இதில் ரொம்ப கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு இந்த பரம பக்தி ஏற்பட்டது என்பதனால இந்த பிறவியில் ஏற்பட்டதும் இல்லை, முந்தி பிறவியில் ஏற்பட்டதும் இல்லை அப்படிங்கிறத அவருடைய பாசுரங்களிலிருந்தே நம்ம பார்த்துட்டோம். அப்போ அந்த கேள்வி எழுது. அப்போ அவர் கர்மஞான பக்தி யோகமும் இல்லை, சரணாகத்தியும் இல்லை, முற்பிறவியில் ஏற்பட்டதும் இல்லை, இந்த பிறவியில் ஏற்பட்டதும் இல்லை. அப்போ எப்படி தான் இவருக்கு இது வந்தது அப்படின்னா, இது பூரா முழுக்க பகவானுடைய கிருபையே அப்படிங்கிறத ஒரு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் வாயிலாக நமக்கு காட்டுறார் நாயனார். என்னன்னா, ஒரு உழவனுக்கு சொந்தமான நிலம் ஒன்று இருக்கு. அங்கே கவனிப்பார் இல்லாமல் அங்கே புதரும் வேறுமா மண்டி அப்படியே தூர்வார முடியாத ஒரு புதராக கிடைக்கும் போது அவன் அவனுடைய நிலம் இல்லையா, அவனுடைய நிலம் அவனோட சொத்து. அங்கே நல்ல பயிர் செய்து அனுபவிக்கணுங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த நிலத்தை சுத்தம் பண்ணி தரிசாக கிடக்கிற அந்த நிலத்தை உழுது பண்பாடு செய்து அதில் விதைத்து அதில் களை பறித்து அதை அறுத்து நெல்லாக்கி அதை சுத்தம் பண்ணி அந்த நெல்லை விசிறி அரிசி எடுத்து அதை செய்து அவர் சுவைப்பதை போல ஒரு ஜீவாத்மாவை தன் வசமாக்கிக் கொள்ள எம்பெருமான் எல்லாம் பாடுபடுகிறான். ஒரு உழவன் தன் நிலத்தை சீர்திருத்தி பயிர் செய்து அந்த அனுபவிக்க எவ்வளவு கஷ்டப்படுவானோ அவ்வளோ கஷ்டத்தை எம்பெருமான் படுகிறான் இந்த ஜீவாத்மாவின் திறத்தில் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறாங்க. இப்போ இன்னொன்று, உழவன் ஒரு முறை கிராப் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, பயிர் நஷ்டம் ஆகிட்டா விட்டுடவே மாட்டான். போதும் அவ்வளோதான், விடவே மாட்டான். திருப்பி பண்ணி அதில் பலன் வர வரைக்கும் செய்வான். அதே போல தான் எம்பெருமானும் ஒரு ஜீவாத்மா தன் பக்கம் மனம் வைக்காவிடில் அது விடாமல் அதை தன் பக்கமாக மெதுவாக திருப்பி தான் அதை அடிமை கொண்டு அந்த சுவையை அவன் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறது தான் இதோடைய சாரமான கருத்து. இப்போ இந்த சூத்திரத்தை படிச்சுட்டு கொஞ்சமாக பார்த்துக்கலாம். இது நன்று, சரி ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆழ்வாருக்கு இந்த பக்தி உண்டாவதற்கு காரணம்தான் என்ன? எதுவுமே இல்லைங்கிறீங்களே, ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? என்ன காரணம்னு கேட்பதற்கு, இது பலனை அனுபவிக்கிறவனான சர்வேஸ்வரனுடைய வேளாண்மையின் பலன் அப்படிங்கிறாங்க. இவனை அனுபவிக்கணும், இவனுடைய ஞானத்தை அனுபவிக்கணும், இவனுடைய சேஷத்துவத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிற
அந்த பகவான் அப்படின்னு அந்த வேளாண்காரன், அந்த வயல்காரன், அந்த உழவனுடைய அந்த முயற்சி தான் இது அப்படின்னு சொல்றாங்க என்பது இதற்கு விடையாக தரப்படுகிறது. இதற்கு ஏற்ப விளைநிலம் பயிர் செய்பவன் பயிர் அதன் பலன் என்று உருவகம் செய்யப்படுகிறது. உழவன், நிலம், பயிர், அதனுடைய பலன் அப்படிங்கிறத இங்கே உருவகப்படுத்தி எம்பெருமானையும் அவன் செய்யும் அந்த தொழில்களையும் ஒரு உழவனுடைய தொழிலோடு ஒப்பிட்டு இங்கே நாயனார் நமக்கு காட்டி தருகிறார். சூத்திரத்தை முதல்ல படிக்கிறேன். பெரும்பாழில் க்ஷேத்ரஜன் பெரும் கலியார் ஏவ ஆளும் வன்குறும்பர் குடியேறி பெருங்குடியும் தங்கள் கருத்துள்ளே ஆக்கி படித்து உண்ணும் போகத்தே தூராதே பொறுக்கொணா போகத்துக்கு காவல் செய்து குமைத்து திரித்து வீழ்த்து வலித்து ஏற்றி அருவி அறுத்தி கடன் ஆயின இருப்பிக்க பாழ்த்த விதியானவாறே தன்பால் மனம் வைப்பிப்பதற்காக தேய்த்து அற மன்னி ஒழ்வாள் உருவி வினை தூற்றை வேர் அறுத்து தீக்குழியே கவ்வை எருவிட்டு அமுது ஆறு தலைப்பற்றி ஈரியாய் கசிந்ததிலே ஈரநெல் வித்தி காற்றும் களையும் வேர் முதல் மாய்த்து பட்டி சேவை அதுக்கி மீதி கொள்ளாமல் குறிக்கொள்வித்து கடல் புறைய விளைவித்து தலை வணங்கினவாறே நாலு நாள் வேட்குறையாக நின்றார் அறியாமல் குந்தம் கொண்டு ஆசமை உண்டு கால கழிவாலே நிலைத்து உகாமல் பற்று அறுத்து தண்டால் அறுத்து அடித்து பதர் அறுத்து போர்த்த தோல் விடுத்து சூக்ஷ்ம ஒட்டு நீக்கி நீரிலே கழுவி வேறு ஓர் கலத்திலே இட்டு பைந்தொடி மாமல மடந்தரை கொண்டு ஷட்குண ரசமன்னமாக்கி வானோர்க்கு ஆறா அமுதானவாறே முற்றும் உண்ண முன்னம் பாரித்து உழுவதும் ஓர் நாஞ்சில் கொண்டு பெருக முயலும் பக்தி உழவன் கிருஷி பலம் இதே. இப்படி ஒரு அருமையான சூத்திரம், ரொம்ப அருமையான சூத்திரம். அந்த பகவான் படுற பாடு, இந்த ஒரு ஜீவாத்மாவை தான் அனுபவிக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான், பட்டு அந்த ஜீவனை அவன் அனுபவிக்கிறான். இந்த வகையிலே தான் அவன் ஆழ்வாரை தன்னுடையவனாக்கி அதை அனுபவித்தான் அப்படின்னு சொல்ல போறாங்க. இதை பிரிச்சுக்கணும், பகுதி பகுதியாக பிரிச்சுட்டு முதல் பகுதி இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாம். பெரும் பாழில் க்ஷேத்ரஜன் பெரும் செய்கலியார் ஏவ ஆளும் வன்குறும்பர் குடி ஏறி பெருங்குடியும் தங்கள் கருத்துள்ளே ஆக்கி படிந்து உண்ணும் போகத்தே தூராதே பொறுக்குணா போகத்துக்கு காவல் செய்து குமைத்து திரித்து வீழ்த்து வலித்து ஏற்றி அருவி அறுத்து கடன் ஆயின இருப்பிக்க பாழ்த்த விதியானவாறே. இது வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஆழ்வார் புலன்களின் வசப்பட்டிருந்ததால் அவர் மனம் பயிர் செய்ய தகுதியற்ற பாழ் நிலமாக கிடந்ததாக உருவகப்படுத்தப்படுகிறது. ஆழ்வார்னா எந்த ஜீவனும் கூட, அதாவது எம்பெருமான் இந்த திருத்த முற்படுவதற்கு முன்னதாக அந்த ஜீவனுடைய மனம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இதுல சொல்றாங்க. பெரும்பாள்னா மூல பிரகிருதி தான் பெரும்பாள். க்ஷேத்ரஜன்னா ஆத்மா, அந்த ஜீவன். க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன். இப்ப வீட்டுல குடியிருப்பவர் அப்படின்னு சொல்ற மாதிரி க்ஷேத்திரம் அப்படின்னா இருப்பிடம். அது நிலமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். அது க்ஷேத்திரம். அதில் குடியிருப்பவன் க்ஷேத்ரஜன். இந்த க்ஷேத்திரத்திலே, அந்த வீட்டிலே, அந்த இடத்திலே இருப்பவன். இப்போ இந்த ஆகையால இந்த கான்டெக்ட்ல இந்த இதுல க்ஷேத்திரம் அப்படிங்கிறது இந்த மூல பிரகிருதி. பெரும் பாழ், முடிவில் பெரும் பாழேயோ அப்படின்று ஆன்று அகழ்ந்து நீண்டு உயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ அப்படின்ட்டு இந்த மூல பிரகிருதி அளவு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. முடிவில் பெரும் பாழ், அதுதான் மூல பிரகிருதி, அதுதான் க்ஷேத்திரம், அதுதான் இடம். அதுல இருக்க அந்த க்ஷேத்ரஜன் யாரு, அதுல வசிப்பவன் யாருன்னா இந்த ஜீவாத்மா. க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன், அது ரெண்டு வச்சுக்கணும். ஸோ பெரும்பாள் அப்படிங்கிறது மூல பிரகிருதி, அதுதான் க்ஷேத்திரம், இருப்பிடம். க்ஷேத்ரஜன்னா ஆன்மா, இந்த ஜீவன். பெரும் செய் அப்படின்னா மனம். இந்த மனத்தை ஒரு வயலாக உருவகப்படுத்தி நாயனார் இங்கே சொல்கிறார். இப்போ இந்த மனம் அப்படிங்கிறது என்னன்னா, இது பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் பொதுவானது. இந்த மனமானது ஒரு ஜீவாத்மாவை பந்தத்திலே மேலும் 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 பந்தப்படுத்தலாம், இல்ல மோட்சத்திற்கும் அதுவே காரணமாகலாம். ஸோ மனமானது பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் பொதுவான ஒரு வஸ்து. ஆகையால அதை இங்க வயலாக உருவகப்படுத்தியிருக்கிறார்கள். தன்பால் மனம் வைப்பிப்பதாக தேய்த்து அறமன்னி, இது இல்லை, இது செகண்ட் பார்ட், இதை விட்டுடலாம். இப்போ இதில் இந்த ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்காங்க. இந்த முதல் பகுதியில் ஜீவன், இந்த க்ஷேத்ரஜன்
எப்படி இந்த புலன்கள் கிட்ட சிக்கிட்டு அவன் இருக்கிற அந்த மூல பிரகிருதி பயன் இல்லாம வச்சிருக்கான். அந்த மனத்துல அந்த பக்தி பயிர் விளையவே இல்லை அப்படிங்கிறத முதல் பகுதியில சொல்றாரு. அதை முதல்ல நம்ம பார்த்துடலாம். அப்போ பெரும்பாழில் க்ஷேத்ரஜ்ஞன் பெரும் செய் அப்படின்னா பெரும்பாழ், முதல்ல பெரும்பாழ் எடுத்துக்கலாம். இது இது ஜீவன். இந்த ஜீவன் தன் மனத்துல அந்த பக்தி ஆகிய பயிரை விளைவிக்க முடியாமல் இருக்கும் நிலை சொல்லப்படுகிறது. அதுக்கு காரணம் மனம். அந்த மனம் இவனை மோட்சத்திற்கு வழிகாட்டாமல் பந்தத்திலேயே வைக்கிறது. அதற்கு காரணம் அந்த புலன்கள். அந்த புலன்கள் தங்களுக்கு வேண்டிய இன்பங்களை தேடி செல்வது. அதுதான் இந்த பகுதியில சொல்ல போறாங்க. முதல்ல பெரும்பாழில் க்ஷேத்ரஜ்ஞன் பெரும் செய். பெரும்பாழ் அப்படின்னா முடிவில் பெரும் பாழ் அப்படின்னு திருவாய்மொழியில சொல்லப்பட்டபடி எப்பொழுதும் இருக்கும் அளவிட முடியாததால் விரிந்து உள்ள மூல பிரகிருதி. மூல பிரகிருதி ரொம்ப பெருசு. நம்ம கண்ணால பார்க்கறது இந்த மூல பிரகிருதி. அதுக்கு அளவே கிடையாது. அது ஆழ்ந்திருக்கும், அகன்றிருக்கும், உயர்ந்திருக்கும், முடிவில் பெரும் பாழ். அதற்கு முடிவே கிடையாது. அதுதான் மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதியால் ஆன உடல் தான் இந்த ஜீவன்களுக்கு கிடைக்கிறது. 4 வகையான உடல்கள் அவனுக்கு கிடைக்கிறது. க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னா யாருன்னு எனப்படும் ஜீவாத்மா. இந்த முடிவில் பெரும் பாழாகி இந்த மூல பிரகிருதியால் ஆன உடல்கள், அது மனித உடலாக இருக்கட்டும், தேவர்கள் உடலாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், அந்த உடல்கள் எல்லாமே மூல பிரகிருதியால ஆனது. ஆகையால அது க்ஷேத்திரம். இதுல எல்லாம் வசிக்கிறவன் ஜீவாத்மா. இதுல தானே மாறி 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 அவன் பல பிறப்பு பிறக்கிறான் இல்லையா? ஆகையால் அவனே க்ஷேத்ரஜ்ஞன். க்ஷேத்திரம் மூல பிரகிருதி, க்ஷேத்ரஜ்ஞன் இந்த ஜீவாத்மா. அப்படி வச்சுக்கணும். பெரும் செய். பெரும் செய் எனப்படுவது பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் பொதுவான இந்த மனம். இந்த மனம் தான் நம்ம மனசுங்கிற அந்த தத்துவம் இருக்கு பார்த்தீங்களா? அது நம்ம பந்தத்திலையும் தள்ளலாம், அது நம்ம மோட்சத்திற்கும் வழிகாட்டலாம். ஆகையால் அது ரொம்ப முக்கியமான ஒரு இந்திரியம், உள் இந்திரியம், வெளி இந்திரியம் அல்ல. மனமானது ஆத்மாவை கலியின் கொடுமையால் பந்தத்தில் கட்டி வைப்பதை குறிப்பிடும் நெஞ்ச பெரும் செய் என்று பக்திக்கு விளைநிலமாக இருப்பது மனம். இந்த மனம் ஏன் தான் இப்படி செய்யுது? இந்த ஆத்மா அது நினைச்சா பந்தத்திலையும் தள்ளலாம், மோட்சத்திலையும் தள்ளலாம்னு பார்த்தோம். அப்போ இந்த பந்தங்களிலிருந்து விடுவித்து ஆன்மாவை எம்பெருமான் பக்கம் திருப்பக்கூடியது அந்த மனம்தான். ஆனா அது ஏன் செய்ய மாட்டேங்குதுன்னா இந்த கலியினுடைய கொடுமை, இந்த கலிகாலத்தின் கொடுமையால இந்த பந்தத்திலேயே இந்த ஆத்மாவை தள்ளுகிறது அப்படின்னு சொல்றாங்க. கலியார் ஏவ. இங்க எவ்வளவு கிண்டலா சொல்றார் நாயனார். ஏன்னா இந்த கலி ரொம்ப பெருசா, ரொம்ப பெருசு, ரொம்ப வலிமை மிக்கது. அதை நம்ம மரியாதையோட கூப்பிடணும். அப்படிங்கிறதுல கலின்னு சொல்லாம கலியார், அவர் அப்படின்னு, அவன்னு சொல்லாம அவர் அப்படின்னு நம்ம எப்படி மரியாதையோட சொல்றோமோ அந்த மாதிரி இவனை கலின்னு சொல்லாம கலியார் அப்படின்ட்டு மரியாதை கொடுத்து சொல்றார். யாரு? நாயனார். ஆழ்வார் சொன்னது நாயனார் இங்க எடுத்து காட்டினார். ஏவினார் கலியார் நலிக வென்று என் மேல். என்னை நலிய சொல்லி ஏவரார். இந்த மனசை ஏவரார். யாரு? இந்த கலியார். அந்த ரொம்ப மரியாதைக்குரிய அந்த கலியார், அந்த கலிபுருஷன் இவனை நலியுங்கோள், இந்த ஜீவனை நலியுங்கோள் என்று என் மீது ஏவி விடுகிறார். மனசை ஏவி விடுகிறார். இவனை நலியுங்கள் என்று ஏவி விடுகிறார். கலியுகமாகிய பகைவன், அவன் பகைவன், கலியுகமாகிய பகைவன் இவனை நலியுங்கள் என்று புலன்களை இவர் மீது ஏவி விட்டான். கலியார் என்று உயர்த்திணையில் மரியாதையுடன் கூறுவதற்கு காரணங்கள். உயர்த்திணையில அக்ரணையா சொல்லாம உயர்த்திணையில சொல்றாங்க. ஏன்னா கலியானது தன்னை நலிவதால். இப்போ நம்ம விட பலசாலியா இருக்கிறவங்க தான் நம்மளை நலிவார்கள் இல்லையா? நம்மளை விட நம்மளை விட பலம் இல்லாதவங்க நம்மளை ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. நம்மளுக்கு சமமா இருக்கிறவங்களும் நம்ம ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. நம்மளோட பலம் பொருந்தியவர்கள், வலிமை மிக்கவர்கள், பெரிய இடத்துல இருப்பவர்கள் நம்மை நலிவார்கள். அந்த மாதிரி தான் இந்த கலிபுருஷன் ரொம்ப பெரிய இடத்துல இருந்து வலிமை மிக்கவனாக கொடியவனாக இருப்பதால் அவன் நலிகிறான். எப்படி நலிகிறானா? இந்த இந்திரியங்களை ஏவி விட்டு நலிகிறான். யாரை நலிகிறான்? ஆத்மாவை நலிகிறான். எதன் வாயிலாக நலிகிறான்? மனத்தின் வாயிலாக நலிகிறான். மனம் கலியை கண்டு இவர் அஞ்சியதால். 2 காரணம் சொல்றாங்க. கலியானது தன்னை நலிவதால், கலியை கண்டு இவர் அஞ்சியதால். ஆழ்வார் பயப்படுறாரு. நம்ம ஒருத்தர்கிட்ட பயம் இருந்தா அவன் இவன் இந்த பக்கம் பேசினா கூட எதில் இருக்கும்போது அவர் இவர் அப்படின்னு மரியாதையா சொல்லுவோம். அதே போல ஆழ்வார் சொல்கிறார். அப்புறம் ஆளும் வன்குறும்பர். மனமாளும் ஓர் ஐவர் வன்குறும்பர்.
மனம் ஆளும். ஒன்னொன்னா கவனிச்சு பார்த்துக்கலாம். மனம், இந்த மனமாகிய தத்துவத்தை எந்த மனமானது பந்தத்துக்கும் மோட்சத்திற்கும் பொதுவாக உள்ளதோ அதை மோட்சத்திற்கு வழி காட்டாமல் அதை ஆட்சி செய்கிறார்கள். யாரு? இந்த வன்குறும்பர், ஐவர் வன்குறும்பர், ரொம்ப கெட்டவங்க. ஐவர்னா யாருன்னா நம்மளோட 5 புலன்கள். இவர்கள் ஆட்சி செய்து மனசை தம்வசத்தில் வைத்துக் கொள்கிறார்கள். மனம் ஆளும் ஓர் ஐவர் வன்குறும்பர், ரொம்ப பொல்லாதவங்க, நல்லவங்களே இல்லை என்கிறபடி ஆன்மாவிற்கு உரியதான மனதை தமதாக்கி கொண்டு, இந்த மனம் ஆத்மாக்கு உரியது தான், ஆத்மாக்கு உரியது தான் இந்த மனசு. அது ஆத்மா அந்த மனதை ஒரு கருவியாக கொண்டு எம்பெருமானிடம் செல்வதை தடுத்து தனக்கு உட்படுத்தி கொண்டு அதை ஆட்சி செய்பவர்கள் இந்த 5 வன்குறும்பர்கள் எனப்படும் இந்த புலன்கள். தமதாக்கி கொண்டு மிடுக்கோடு ஆளும். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்க நாணம் சூடு சொன்னெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ எங்களுக்கு தான், நாங்கள் சொன்னபடி தான் நீங்கள் கேட்கணுன்ட்டு மிடுக்கோடு ஆளும் ஒப்பற்றவர்களாக இருக்கும் 5 புலன்கள். அப்போ எவ்வளோ கெட்டவங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை, நாணம் ஒன்றுமே இல்லை. ஐயோ, இந்த மனமானது ஆத்மாவுக்கு சொந்தமானது, அந்த ஆத்ம வஸ்து ரொம்ப ஒன்பொருளாயிற்றே, அது எம்பெருமானுக்கு உரியதே என்னெல்லாம் யோசிக்காம ஆக்குபேஷன், ஆக்கிரமிப்பு செஞ்சு அவர்கள் அதை ஆளுகிறார்கள். மிடுக்கோடு ஆளுவதில் ஒப்பற்றவர்களாக இருக்கிறார்கள். அவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க. இருக்கும் 5 புலன்கள் தம்மை பகைவர் போல் நலிவதால் 5 புலன்களை உயர்த்திணையில் ஐவர் என்கிறார் ஆழ்வார். ஒரு பகை, இது உணர்ந்தவங்களுக்கு தான் இது பகையா தெரியும் இல்லையா? இந்த 5 புலன்கள் நம்மை நலிகின்றன, மனத்தை தம்வசமாக்கி கொண்டன, ஆத்மாவிடம் செல்ல ஒட்டவில்லை, ஆத்மாவை எம்பெருமானிடம் செல்ல ஒட்டவில்லைன்னு தெரியாதவங்களுக்கு இந்த 5 புலன்கள் செய்யும் கூடவே படவே படாது. இதை உணர்ந்தவர்களுக்கு இவர்கள் பெரும் பகைவர்களாக, வன்குறும்பர்களாக, கொடியவர்களாக, மிடுக்கோடு ஆட்சி செய்பவர்களாக தோணுவார்கள் என்கிறார் ஆழ்வார். குடியேறி கோவாய் ஐவர் என்மை குடியேறி. கோவாய் ராஜா மாதிரி அவங்க பண்றாங்களா என் உடம்புல, எனக்கு சொந்தமான இந்த உடம்புல, பகவானுக்கு கைங்கரம் செய்வதற்கே இருக்கக்கூடிய இந்த உடம்புல அவங்க என்ன குடியேறி என்கிறபடி இந்த ஆன்மாவை நியமிப்பவர்கள் போல இந்த உடம்பில் குடி புகுந்து ஆள்கின்றனர் என்கிறார். அவங்களுக்கு இதுக்கு வேலையே இல்லை. இவங்க எல்லாம் ஆன்மாவுக்கு அடிமைப்பட்டு இருக்க வேண்டியவர்கள், ஆன்மா சொன்னபடி கேட்க வேண்டியவர்கள் இவர்கள். ஆனா என்ன பண்றாங்க இவர்கள்? இந்த உடம்புல குடி ஏறி ஆட்சி செய்கிறார்கள், மனதை தம்பசமாக ஆக்கி கொண்டு ஆட்சி செய்கிறார்கள். இது எப்படி சொல்வாங்கன்னா, இந்த உடம்பு ஒரு அரசாட்சி, ராஜ்யம்னு வச்சுக்கலாம். வச்சும்போது அதுக்கு ராஜா ஆன்மா தான், அந்த ஜீவாத்மா தான். இந்த மனதை மந்திரின்னு வச்சுக்கோங்க. ராஜா சொன்ன பேச்சை கேட்டுதான் இந்த மந்திரி எல்லாம் செய்யணும். ஆனா என்ன பண்றாங்க, இந்த 5 புலன்கள் ஆகிய வியாபாரிகள் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மனசுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த மந்திரி தம்முடைய வசமாக்கி கொண்டு அவன் ராஜாவின் பேச்சை கேட்க ஒட்டாமல் செய்து தம் வசமாக ஆக்கி கொள்கிறார்கள். அப்ப ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம திகைத்து நிற்கிறார். அதுதான் இங்க சொல்றது. அது கோவாய் ஐவர் என்மை குடியேறி, ராஜா மாதிரி அவங்க என் உடம்புல ஏறிட்டு ஆட்சி பண்றாங்க என்றபடி இந்த ஆன்மாவை நியமிப்பவர்கள் போல. இப்ப மந்திரி கைவசம் ஆயிட்டதுனால இவங்க பேச்சு கேட்டு ராஜா ஆட வேண்டிய கஷ்டம் இருக்கு, அந்த ஆத்மாக்கு இன்னல் இருக்கு. அதை தான் இங்க சொல்றார்கள், ஆத்மாவை நியமிப்பவர்கள் போல. இப்ப இவங்களுக்கு இவ்வளவு அதிகாரம் வந்ததெல்லாம் எங்க? இந்த ஆன்மா கிட்டேருந்து தான். அந்த ஆன்மா இந்த உடலை விட்டு வெளியில போயிட்டா இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மனம் என்னும் மந்திரி வாயிலாக 5 வியாபாரிகளை போல மனம் என்னும் மந்திரியை தன் வசப்படுத்தி கொண்டு ராஜாவை இவர்கள் ஆள்கிறார்கள். ஆகையால இந்த ஐவர் செய்வது மிகப்பெரிய கொடுமை அப்படின்னு சொல்றாங்க. கோவாய் ஐவர் என்மை குடியேறி என்கிறபடி இந்த ஆன்மாவை நியமிப்பவர்கள் போல இந்த உடம்பில் குடி புகுந்து என்னை ஆள்கிறார்கள். என்னால் இந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியல என்கிறார். பெருங்குடியும் தங்கள் கருத்துள்ளே ஆக்கி. பெருங்குடி என்பது மனதை குறிக்கும். அது ஒரு பெரிய மந்திரி மாதிரி. பெருங்குடி என்பது மனம். அந்த மனசு நம்ம ஆத்மாவின் வசப்பட்டிருந்தா நல்லதே நடக்கும். ஆனா அதை அவர்கள் இந்த 5 புலன்கள் அவர்களுடைய வசமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். பெருங்குடி என்பது மனதை குறிக்கும். 5 புலன்களை காட்டிலும் உயர்ந்தது, ரைட்டா? அதையும் தம்பசமாக்கி ஆக்கின 5 புலன்கள். 5 புலன் கருதும் கருத்துள்ளே திருத்தினேன் மனத்தை.
அவங்க நினைச்சபடி இந்த மனசை ஆட்டி வைக்கிறாங்க. இந்த 5 புலன்கள் ஆகிய அந்த கொடிய அரக்கர்கள், அந்த வியாபாரிகள் கலியின் கொடுமையால இந்த மனதை அவர்கள் ஆள்கிறார்கள். அந்த நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன் அப்படின்ட்டு திருமங்கையாழ்வார் சொல்றார். உண்ணும் போகத்தே ஐம்புலன்கள் விஷயத்தில் மூழ்கி அனுபவிக்கும்படி செய்கின்றன. அப்போ இவங்களுக்கு என்னதான் வேணும்? இந்த 5 வியாபாரிகளுக்கு என்னதான் வேணும்? இந்த உடம்புல குடியேறி வன் குறும்பர் கோ ராஜா போல என் உடலை ஆள்கிறார்கள்னா இவங்களுக்கு வேண்டியதான் என்னன்னா அவரவர்கள் விரும்பிய அந்த போகத்தை அனுபவிக்க வேண்டும். அதை தன்மாத்திரைன்னு சொல்றோம் இல்லையா? கண்ணுக்கு பார்த்தே ஆகணும், காதுக்கு கேட்டே ஆகணும், நாவுக்கு சுவைத்தே ஆகணும், மூக்குக்கு அந்த ருசி அந்த மனத்தை உணர்ந்தே ஆகணும், உடல் இன்பத்தை அனுபவிக்கணும். அந்தந்த தன்மாத்திரைகள் அந்தந்த புலன்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை பெற்றே ஆக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசை. அதற்காக மனதை தம்பசப்படுத்தி கொண்டு ஆத்மாவை அடிமை போல நடத்துகின்றன. ஐம்புலன்கள் விஷயத்தில் மூழ்கி அனுபவிக்கும்படி செய்கின்றன. சரி, செஞ்சா செஞ்சுட்டு போகும், இதில் என்ன பெரிய தப்பு? அனுபவிச்சா அனுபவிச்சுட்டு போகும்னா அந்த அனுபவத்துக்கு பின்னால மனம் போகிறதுனால அனுபவம் கிடைக்காட்டி என்ன ஆகும், அதனால என்னென்ன விளையும், எப்படி பாவங்கள் செய்ய நேரிடும், அந்த பாவங்கள் எப்படி மீண்டும் பிறவியில் அழுத்தும் அப்படின்ட்டு அது அப்படியே தொடர் சங்கிலியா போயிட்டே இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா? கர்மயோகம் பண்ணும்போது மனதை உள்ளிந்திரியங்களையும் வெளியிந்திரியங்களையும் சமமும் தமமும் வேண்டும்னு பார்த்தோம் இல்லையா? அது பண்ண ஒட்டாம செய்வார்கள். இந்த ஐம்புலன்கள் தம் தம் விஷயங்களை தேடி அலைவார்கள். ஐம்புலன்கள் விஷயத்தில் மூழ்கி அனுபவிக்கும்படி செய்கின்றன. இதுதான் அவங்களுக்கு வேலை. கண்ணு பார்த்தே ஆகணும், இது பத்தாது அது பத்தாது, இங்க வேணும் அங்க வேணும்னு பார்த்துட்டே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு புலனுக்கும் ஐம்புலன்கள் விஷயத்தில் மூழ்கி அனுபவிக்கும்படி செய்கின்றன. புலன் படிந்துண்ணும் போகம் என்று என்கிறபடி தூராதே தூரா குழி. இது சரி, இன்னைக்கு ஒரு 3 சினிமா பார்த்துட்டா என் கண் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும், இன்னைக்கு நல்ல ஒரு விருந்து சாப்பிட்டா என்னுடைய பசி என்னுடைய வாய் சாட்டிஸ்ஃபைன்னு இல்லவே இல்லை. கொஞ்ச நேரம் திருப்பியும் போகும். அதுதான் தூரா குழி. அந்த குழியை நீங்கள் அடைக்கவே முடியாது, தூர்த்து விடவே முடியாது. எவ்வளோ மண்ணு கொட்டுங்க 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 கொட்டுங்க, அது அந்த ஒரு குழி சாப்பிட்டுட்டே இருப்பதை போல இந்த புலன்களை நாம் திருப்திப்படுத்துவது என்பது கிடையவே கிடையாது. ஆகையால் அது என்ன சொல்றாங்கன்னா, தூரா குழி தூராதே தூரா குழி என்றபடி தூர்வார இயலாத குழி போன்றது, ஒரு காலம் நிறைவு பெறவே பெறாது. அட இன்னைக்கு ஒரு நாள் நம்ம இஷ்டப்பட்டது சாப்பிட்டா என்ன போகுது, நாளையிலேருந்து நம்ம கேட்க மாட்டோம்னு முடியவே முடியாது, நாளைக்கு திருப்பியும் கேட்கும். ஆகையால் தான் அது தூர்வார இயலாத குழி. எவ்வளவு மண்ணு கொட்டினீங்கனாலும் அது ரொம்பவே ரொம்பாது. ஆகையால தூரா குழி என்றபடி பொறுக்குணா போகத்து பொறுத்து கொண்டிருந்தால் பொறுக்குணா போகத்து நுகர்வான் என்கிறபடி ஐம்புலன்களால் ஏற்படும் துன்பத்தை பொறுக்கலாம் என்றால் அதுவும் இயலாதபடி விஷயங்களை அனுபவித்தே தீர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி எவ்வளவு கெடுதி பண்றாங்க பாருங்க. வேண்டாம் அப்படின்னா கேட்கறது இல்லாம வேணும் வேணும் வேணும்னு சொல்லி நம்மளை அப்படி துன்புறுத்துவது, அதை திருப்திப்படுத்தாட்டி அதை நம்ம நிம்மதியாக இருக்கவே விடாது. ஆகையால் என்னை மிகவும் அவை துன்புறுத்துகின்றன, என்னை நிம்மதியாக இருக்கவே விடுவதில்லை என்று பொறுத்து கொள்ள போகாமே நுகர்வான். முடியாது, நீ அனுபவித்தே தீர வேண்டும் என்று இவரை கட்டுப்படுத்துகின்றன. ஐம்புலன்களால் ஏற்படும் துன்பத்தை பொறுக்கலாம் என்றால் அதுவும் இயலாதபடி விஷயங்களை அனுபவித்தே தீர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி காவல் செய்து இதிலிருந்து தப்பிச்சிட்டு போகவே முடியாதபடி காவலுக்கும் அவை நிற்கின்றன. கடியார் காளையர் ஐவர் புகுந்து காவல் செய்த அக்காவலை அப்படின்ட்டு, காளையர் ஐவர் இவங்கெல்லாம் ஒன்றும் வயசான கிழவ மாதிரியெல்லாம் இல்லை, அப்படி கிழவனான காவல்காரனா இருந்தால் கூட அடிச்சு நொறுக்கி விட்டு போகலாம். இவர்கள் ஐவர் காளையர், இளம் பருவத்தினர், ரொம்ப மிடுக்கு விற்றவர்கள். கடியார் காளையர் ஐவர் புகுந்து காவல் செய்த அக்காவலை, இந்த ஜீவாத்மாவை தப்பி ஓட முடியாதபடி காவல் செய்கிறார்களே அப்படின்னு வருந்துகிறார் ஆழ்வார் என்கிறபடி கொடியராய் கெட்டவங்க, கொஞ்சம் கூட இரக்கமே பார்க்கவே மாட்டாங்க. போனா போது இன்னைக்கு ஒரு நாள் ஆழ்வாரை விட்டுலாமேன்னு விடவே மாட்டாங்க. இளம் பருவத்தினராய், மிடுக்கு, அந்த 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 உடம்பு வலிமை இருக்கு, வயசானவங்களும் கிடையாது, வலியராய் இருந்து இவரை சிறை செய்தனர். யாரை? இந்த ஜீவாத்மாவை, இந்த அப்பாவி ஜீவாத்மாவை, எம்பெருமானுக்கே வசப்பட்டிருக்க வேண்டிய அந்த ஜீவாத்மாவை, அவனுக்கே கைங்கரியம் செய்ய வேண்டிய அந்த ஜீவாத்மாவை
தங்கள் வசப்படுத்தி வைத்திருக்கின்றன. இந்த ஐம்புலன் அரக்கர்கள் இவருக்கு செய்த தீமையை மேலே அருளி செய்கிறார். இப்போ இவ்வளோ ரொம்ப மரியாதையோட ஐவர், வன்குறும்பர், அரசர்கள் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இளைஞர் காளையர் சொல்லிட்டு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? அரக்கர்கள், ராட்சசங்க மாதிரி இவங்க 5 பேர் எனக்கு தீமை செய்கிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப விவரமாக இந்த காலமில் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, குமைத்து, திரித்து, வீழ்த்து, வலித்து, ஏற்றி, அருவி, அறுத்து, கடனாயின இருப்பிக்க. ஒருத்தங்கிட்ட நீங்கள் நிறைய கடன் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை திருப்பி கொடுக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலும் அவன் உசுறு எடுக்கிறான், திருப்பி கொடு நம்ம சட்டையை பிடிச்சி உலுப்பி கேட்குற மாதிரி கடன் அடைக்க நம்மை நலிவாரை போல இந்த புலன்கள் நம்மை நலிகின்றன அப்படிங்கிறத ஒன்றொன்னா இத்தனை அடைவுகள் சொல்றாரு. குமைத்து, திரித்து, வீழ்த்து, வலித்து, ஏற்றி, அருவி, அறுத்து, கடனாயின இருப்பிக்க. இந்த மாதிரி இந்த புலன்கள் என்னை நலிகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இது ஒன்றொன்னா பார்த்துக்கலாம். குமைத்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, சோறு கூரை சோறு இவை தா என்று குமைத்து போகார். நான் பெரிய திருமொழியில திருமங்கையாழ்வார் என்று துகைத்து இழுத்து, அது பாருங்க எவ்வளோ அழகா உருவகப்படுத்திருக்காங்க. கூரை சோறு இவை தா, எனக்கு ட்ரெஸ் வேணும், எனக்கு சாப்பிட்றதுக்கு வேணும். சரி, இப்போ ட்ரெஸ்ஸுனாக்கா பொதுவாக சொல்லுவாங்க, எங்கள் அப்பா எல்லாம் சொல்லுவார், என்ன ஒரு பெண் குழந்தைன்னா அவளுக்கு 3 புடவை இருந்தால் போதும் அப்படின்னுவார். ஒன்று கட்டிக்கணும், ஒன்று துவைச்சி போடணும், ஒன்று ஒரு காலம் மழை வந்தால் காயாட்டி கட்டிக்கிறதுக்குன்னு அப்படி சொல்லி தான் எங்கள் அப்பா வளர்த்து வச்சிருக்கிறாரு. 3 புடவையோட எந்த பெண்ணாவது இந்த காலத்து திருப்தி அடைவாளா? யோசிச்சு பாருங்க. புடவைங்களுக்காகவே பல வீடு வாங்கி புடவை வைக்கிறாங்க. 4-5 வீடு வாடகைக்கு எடுத்து வாங்கி அதில் வச்சிடுறாங்க. அந்த புடவை கடையில் போய் பார்த்தீங்கன்னா கூட்டம் நமக்கு நிற்க முடியாது, அப்படியே அலைமோதும். எத்தனை இருந்தாலும் இன்னும் வேணும், இன்னொரு புது டிசைனில் பார்த்தா இது வேணும். அது எல்லாருக்குமே போகிறது, பெண்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே கூரை சோறு. சரி, பசிக்கு ஏதோ சாப்பிட்டோமே போனோமேன்னு இல்லாமல் அது சமைச்சிக்கலாம், இது சமைச்சிக்கலாம், அங்கே சாப்பிடலாம், இங்கே சாப்பிடலான்ட்டு கூரை சோறு இவை தா என்று குமைத்து என்னை போட்டு அப்படியே துவைக்குது இந்த ஐம்புலன்கள். துவைத்து போகார் திருமொழி என்று துகைத்து இழுத்து அப்படியே வம்பு பண்ணி நச்சு பண்ணி வலுக்கட்டாயமாக இழுக்கிறாங்க. திரித்து செக்கிலிட்டு திரிக்கும் ஐவர். இது ஒருத்தர் இல்லைங்க, 5 பேர். ஒரு செக்கில் போட்டு இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர், அப்படி ஒருத்தர், இப்படி ஒருத்தர் இழுத்தா எப்படி இருக்குமோ அந்த போல செக்கிலிட்டு இந்த ஆத்மாவை திரிக்கிறார்கள் இந்த வன்குறும்பர் ஐவர் என்று உடலாகிய செக்கிலிட்டு திரித்து, இந்த உடலையே செக்க பண்ணிட்டாங்க, செக்க உருவகப்படுத்தி இதில் இந்த ஆத்மாவை வச்சு இந்த 5 பேர் இழுத்து திரிக்கிறாங்க. அப்படியே என்ன கவனி, எனக்கு வேண்டியதை கூட, உனக்கு வேண்டியதை கூட அப்படின்ட்டு நச்சு பண்ணுறாங்க. அப்புறம் வீழ்த்து, கொடு வன்குழியில் வீழ்க்கும் ஐவர். இவங்க நல்லதா பண்ணுறாங்க? ஒரு இத்தனை உண்டு நன்மை கூட கிடையவே கிடையாது. அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டா போதும், ஆன்மாவை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. இந்த க்ஷேத்திரஜனை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. கொடு வன்குழியில் வீழ்க்கும் ஐவர் என்று கரையேற முடியாமல் விஷயங்கள் என்னும் படுகுழியில் தள்ளி, எப்படியோ கொஞ்சம் கேப் கிடைச்சா கூட மேலே ஏறி போயிடலான்னா விடவே மாட்டாங்க. அந்த குழியிலே தள்ளி 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 வச்சிருப்பாங்க. வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, வலித்து ஏற்றி ஐவர் திசை வலித்து ஏற்றுகின்றனர் அப்படின்ட்டு. இவங்க என்ன எல்லாரும் ஒரு பக்கமாக இழுக்கிறாங்க? இல்லை, அதாவது டிவி பார்த்துட்டே இருக்கணும், இங்கே ஏதாச்சும் சாப்பிட்டுட்டே இருக்கணும், அந்த மாதிரி. அங்கே ஏசி ஓடிக்கிட்டே இருக்கணும், அங்கே படுக்கிறதுக்கு மெத்தை இருக்கணும். அதாவது 5 புலன்களும் அவரவர்களுக்கு வேண்டிய திசையில் வலித்து இழுத்து, கண் ஒரு பக்கம் இழுக்கணும், காது ஒரு பக்கம் இழுக்கணும், நாக்கு ஒரு பக்கம் இழுக்கணும், உடம்பு ஒரு பக்கம் இழுக்கணும். அந்த மாதிரி அவை விரும்பிய வேறு வேறு திசையில் வலித்து இழுக்க, என்ன கவனி, உன்னை கவனி, என்ன கவனின்ட்டு ஒரு செகண்ட் கூட அந்த ஆத்மாவை நிம்மதியாக விடாமல் அவரவர்களுக்கு வேண்டிய திசையிலே வலித்து இழுத்து என்ன பண்ணுறாங்க? ஐவர் அருவி தின்றிட. இந்த மாதிரி என்ன தின்றாங்கப்பா, என்னை அருவி தின்றிட, என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த ஐவர் என்னை அருவி தின்றிட அப்படின்னு சொல்லிட்டு, அருவி தின்றிட என்கிறபடி அறுத்து தின்றிட, என் விஷயத்தை காட்டு என்று நெருக்கி தண்டித்து, என்ன கவனி என்னை பண்ணி என்னை அறுத்து என்னை கூறு போட்டு இந்த ஐவர் என்னை தின்கிறார்கள் அப்படின்னு ஆழ்வார் புலம்புறார். அப்படி பண்ணிட்டு
கடனாயின இருப்பிக்க பொருள் இன்பம் என இரண்டும் இருத்தேன். ஐம்புலன்களுக்கு கடனாயின, நான் இவங்க கிட்ட கடன் பட்டவன் ஆயிட்டேனப்பா, இவங்க கிட்ட கடன் வாங்கி நான் திருப்ப முடியாமல் இப்படி நான் அவஸ்தைப்பட்டு இருக்கிறேன்னு ஒரு கடனாளியை போல ஆழ்வார் புலம்புகிறார். ஐம்புலற்கு கடனாயின என்கிறபடி புலன்களிடம் பொருள் இன்பம் ஆகியவற்றை கடனாக தர வேண்டியது கடமை போல் அகப்பட்டு கொண்டேனே என்கிறார் ஆழ்வார். இது எனக்கு கடன் கட்டுற மாதிரி ஆயிடுச்சப்பா, என்னோட கடமையாக ஆயிடுச்சப்பா. இந்த புலன்களுக்கு கடனை திருப்பி கொடுத்து கொடுத்து அது வட்டியும் முதலமாக பெருகிட்டே போகுது. அது எவ்வளோ கொடுத்தாலும் அதை என்னால் அடைக்கவும் முடியல. கடனாளியை துன்பப்படுத்துவதை போல இவர்கள் என்னை துன்புறுத்துகிறார்களே, இதிலிருந்து நான் எப்படி மீளப்போகிறேன் என்று ஆழ்வார் இங்கே பரிதாபமாக சொல்லுகிறார். இது நம்மாழ்வாரும் சொல்லியிருக்கிறார், திருமங்கை ஆழ்வாரும் சொல்லியிருக்கிறார். 10 பாசுரங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அருமையான 10 பாசுரங்கள் 2 பேருமே சொல்லியிருக்காங்க. இப்படி ஐம்புலன்களிடம் அகப்பட்டு அவ்விதிக்கு கப்பம் கட்ட வேண்டிய நிர்பந்தத்தில் சிக்கி கொண்டதால், கப்பம் டாக்ஸ் கட்டுற மாதிரி கட்டுறான் இருப்பான் ஆழ்வார். டாக்ஸ் கப்பம், அந்த காலத்தில் கப்பம், இந்த காலத்தில் டாக்ஸு, அதை கட்டியே ஆகணும் போல வகுத்த சர்வேஸ்வரனை வாழ்த்தி ஆராதித்து வணங்கி கும்பிடுதல் முதலானவற்றை செய்து அவன் அங்கீகரிக்கும்படியும் செய்யும் புண்ணியம் சிறிதும் இல்லாமல் போனேனே என்கிறார் ஆழ்வார். இந்த ஆத்மாவை அவங்க இந்த உடம்பை கொடுத்தது எதுக்கு? அவன் எதுக்கு இந்த மூலப்பிரகிருதியாலாம் இந்த உடம்பை கொடுத்தானா? அவனை வணங்கி ஆராதித்து பூசை செய்து அவனுக்கு குற்றேவல் செய்து அவன் விருப்பப்படி வாழ்வதற்காக தான் இந்த உடலை கொடுத்தான். ஆனால் இந்த மூலப்பிரகிருதியிலிருந்து ஏற்பட்ட இந்த ஐம்புலன்கள் என்னை கொடுமை செய்கின்றனவே, நான் என்ன செய்வேன் என்று ஆழ்வார் இங்கே பரிதவிக்கிறார். பாழ்த்த விதியானவாறே வாழ்த்தி அவன் அடியை பூப்புனைந்து நின் தலையை தாழ்த்தி இருகை கூப்பு என்றால் கூப்பாத பாழ்த்த விதி. அவனை நினைச்சு இந்த 2 கையை கூப்பி அவனுக்கு போட்டு வணங்க விடாமல் என்னை இந்த பக்கமாக திரிக்கும் இந்த பாழாய் போன விதி அப்படின்னு சொல்லி ஆழ்வார் தம்மை நொந்து கொள்கிறார். இதுதான் இந்த க்ஷேத்திரஜன் இந்த க்ஷேத்திரத்தில் படக்கூடிய கஷ்டம். அப்போ இதுக்கு மேலே இப்படி இருக்கும்போது, இந்த மாதிரி இருக்கும்போது பார்க்குறான், எம்பெருமான் பார்த்துட்டு இவனை இப்படியே விட்டால் இது நடக்காது, இவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு மேற்கொண்டு எம்பெருமான் இப்படி புலன்கள் வசப்பட்ட இவர் மனதை தன்பால் திருப்பி பக்தி பயிர் செய்ததை அருளி செய்கிறார் ஆழ்வார். இந்த விஷயம் தன்பால் என்பதிலிருந்து துவங்கி ஈரநெல் வித்தி என்பது வரை விவரிக்கப்படுகிறது. இப்படி போயிடுச்சு, இந்த மனசு இப்படி போனவுடனே எம்பெருமான் பார்த்து இது இப்படி விட்டால் நடக்காது, நாம தான் இவரை திருத்தணும், இந்த க்ஷேத்திரத்தை திருப்பி இந்த க்ஷேத்திரஜனை நான் நம்முடையவனாக ஆக்க வேண்டும் அப்படின்ட்டு இதுக்கு மேலே எம்பெருமான் என்னெல்லாம் செய்கிறான். இப்போ இது வரைக்கும் இந்த மூலப்பிரகிருதியில் அகப்பட்டு கொண்ட ஜீவன் எப்படி துன்புறுகிறான், ஐம்புலன்கள் வசப்பட்டு ஐம்புலன்கள் மனதை தம்பசமாக்கி கொண்டு பந்தத்திலே வைத்திருந்து துன்புறுத்துவதை இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ இதுக்கு மேலே எம்பெருமான் என்ன செய்ய போகிறான், இப்படிப்பட்ட இந்த க்ஷேத்திரஜனை என்ன செய்ய போகிறான், அந்த க்ஷேத்திரத்தில் எப்படி பக்தி பயிர் விளைவிக்க போகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தன்பால் மனம் வைப்பிப்பதற்காக இப்படி இந்த மனசு எங்கே இருக்குது? இந்த மனசு பந்தத்திலேயே இருக்குது, அந்த ஐம்புலன்கள் பின்னாலேயே இருக்குது. ஐம்புலன்கள் அவயவங்களுக்கான விஷயங்களில் அந்த தன்மாத்திரையில் பட்டி மேய்ந்தார் அப்படின்ட்டு அந்த காடுகளை அலைந்து திரிகிற யானையை போல அவைகள் இருக்கின்றன. இப்போ இதெல்லாம் எம்பெருமான் உள்ள கொண்டாடும். தன்பால் வைப்பிக்க என்ன பண்ணுறாருன்னா, தன்பால் மனம் வைக்க திருத்தி என்கிறபடி இந்திரியங்களின் வசப்பட்டு பாழ்பட்ட தன் மனதினை பக்தி பயிர் விளைவிக்க தன்பால் ஈடுபடும்படி பண்ணினான் பகவான். அந்த பாழா போச்சு அந்த க்ஷேத்திரம், அந்த மனத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி அதை அதில் பக்தி பயிர், தன்மேலான பக்தியை பயிராக விளைவிக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்ட எம்பெருமான் அந்த மனதை தன் பக்கம் திருப்பதற்கு முயற்சி எடுக்கிறான். அதுதான் அவன் செய்யக்கூடிய முதல் முயற்சி. தேய்த்து அற மன்னி எனது ஏழை நெஞ்சு ஆளும் திருந்தாத ஓர் ஐவரை தேய்த்து அறமன்னி இருந்தான் என்கிறபடி எதை கண்டாலும் ஆசை வைக்கும் மனதையே அடிப்படையாக கொண்டு இந்த ஐவர் இலர் என்னும்படி யாருக்கும் அடங்காது குறும்பு செய்பவர்களை அழைக்கும் அரசன் போல அடக்க இயலாத ஐம்புலன்களின் குறும்பை அடக்கி அருள் புரிகிறான் பகவான். முதல்ல அந்த மனசை கொண்டாந்து அடக்கிடுறான். அதாவது யாருக்கும் அடங்காத திருடர்களை எப்படி ஒரு அரசன் தண்டிப்பானோ அதை போல எம்பெருமான் இந்த ஐம்புலன்கள் பின்னால் செய்யும் மனதை கட்டுப்படுத்தி விடுகிறான். இது இன்னொரு வாட்டி படிக்கிறேன். எனது ஏழை நெஞ்சு ஆளும்
திருந்தாத ஓர் ஐவரை. இவங்களை பாவம் இந்த ஜீவாத்மாவில் திருத்திக்கவே முடியல. இப்போ நம்ம போய் தலை வைக்கணும் என்று அறமன்னி இருந்தான் என்கிறபடி எதை கண்டாலும் ஆசை வைக்கும் மனதையே அடிப்படையாக கொண்டு, இந்த மனசையே தான் அவர் பேசிஸாக வச்சுக்கிறார். அதையே அடிப்படையாக கொண்டு இவனை திருத்துவதற்கு எண்ணுகிறான். கொண்டு இந்த ஐவர் இலர் இல்லவே இல்லை, இந்த 5 பேர் இல்லவே இல்லை, இந்த வன்குறும்பர் 5 புலன்கள் இல்லர் என்று சொல்லும்படி யாருக்கும் அடங்காத குறும்பு செய்வர்களை அழிக்கும் அரசன் போல அடக்க இயலாத 5 புலன்களின் குறும்பை அடக்கி அருள் புரிந்தான் பகவான். அடக்கிறான். இந்த அடக்கி தன் பக்கம் திருப்பதற்கு கொஞ்சம் அது இது ஒரு சீக்கிரமாக நடக்கக்கூடியது இல்லை. அதாவது எத்தனை பிறவைகளில் இப்படி போயிருக்கு இல்லையா. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் செய்வான். அவனால் முடியும், எம்பெருமானால் முடியும், ஜீவாத்மாவால் முடியல பாவம். ஒள்வாள் உருவி நீ பணித்த அருள் எனும் ஒள்வாள் உருவி என்கிறபடி எம்பெருமான் அருள் புரிந்ததை பணிக்கிறார். இந்த வன்குறும்பர்கள், இந்த அடங்காத குறும்பர்களை எப்படி அடைக்கிறான்னா, கத்தியோ இல்லை கன்னெல்லாம் இல்லை, அருள் என்னும் ஒள்வாள். அந்த அருள் என்னும் ஒள்வாள் உருவி இந்த ஜீவனை இவர்களுடைய தாக்குதலிலிருந்து அவன் காப்பாற்றி விடுகிறான். நீ பணித்த அருள் என்னும் ஒள்வாள் உருவி என்கிறபடி எம்பெருமான் அருள் புரிந்ததை செய்கிறார். அது உருவகப்படுத்துதான். அந்த அருளால தான் அந்த எம்பெருமான் அந்த அருள் என்னும் அவனுடைய ஒள்வாள் உருவி இந்த வன்குறும்பர்கள், அடங்காத குறும்பர்களை அடக்கிவிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியெல்லாம் பண்ணானா, என்னையே சரணமாக பற்று. ரொம்ப சிம்பிள். பகவத்கீதை 18:66 சர்ம ஸ்லோகம், சர்வதர்மான் பரித்யஜ அப்படிங்கிற அந்த ஸ்லோகம். அப்புறம் என்னுடைய 2 திருவடிகளையே திடமாக நம்பியிரு என்று இறைவன் சரணம் தர, ஐயம் நீங்கியவனாய் நிலைத்து நிற்கின்றேன் என்று ஐயங்கள் நீங்க பெற்றார் ஆழ்வார். உன்னை எல்லா பாவங்களிலிருந்து விடுவிக்கிறேன் 18:66 என்று கண்ணன் கூறியது உண்மை உடையதாகிய அருள் என்னும் வாழ். இப்போ இங்கே வாழ் என்ன, அந்த எம்பெருமான் சொன்ன அந்த சரம ஸ்லோகம் தான் இங்கே அவன் அருள் என்னும் உண்மை மிக்க வாழ். அந்த சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷ இஷ்யாமி மாசுச்சன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் அந்த அவன் அருள் என்னும் ஒன்வாள். என்ன நம்புடா, என்ன சரணமாக பற்று, நான் ரொம்ப பெரியவன், நான் உனக்கு என்ன பாவங்களிலிருந்தும் விடுவித்து உனக்கு மோட்சம் தருவேன், நீ கவலையே படாதே, நீ என்னை சரணமாக அடைந்து விட்டால் இனிமே உனக்கும் வேலை இல்லை எனக்கும் வேலை இல்லை. மோக்ஷ இஷ்யாமி அப்படிங்கிறதுல பாவங்கள் நீங்குவதை செய்ய கடவேன், உன்னுடைய பாவங்கள் நீங்குவதற்காக நான் சங்கல்பித்து கொள்ள கடவேன் அப்படின்னு அவன் சங்கல்பம் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பெருமாள் சொல்றான், நான் எப்போ மோக்ஷ இஷ்யாமின்னு சொன்னேனோ அதுக்கப்புறம் நீயும் வேண்டாம் நானும் வேண்டாம், உன்னுடைய பாவங்கள் தன்னிடையே போகும், வா சுச்ச நீ கவலையே படாதன்னு சொல்லியிருக்கான். அதுதான் எம்பெருமான் தன்னுடைய அருள் என்னும் ஒள்வாள் உருவி இந்த 5 இந்த வன்குறவர்களை அழித்தது. உன்னை எல்லா பாவங்களிலிருந்து விடுவிக்கிறேன் என்று கண்ணன் கூறியதே உண்மை உடையதாக அருள் என்னும் வாழ். அதுதான் அது ரொம்ப அழகான அந்த வாழ். என்னன்னா, வாளாக உருவகப்படுத்தப்பட்டது எம்பெருமானுடைய அருள். அந்த எம்பெருமானுடைய அருளை நம்ம எதன் வாயிலாக அறிகிறோம்னா, இந்த பகவத்கீதை இந்த 18:66 ஸ்லோகம் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். இனி மேற்கொண்டு இறைவன் பக்தி பயிர் செய்து பலனை அனுபவிப்பது உழவன் செயலோடு ஒப்பிடப்படுகிறது. இதுக்கு மேல இந்த க்ஷேத்திரத்தை தன்னுடைய உடமை ஆக்கிட்டான் எம்பெருமான். அந்த உள்வாழ் உருவி இந்த 5 குறும்பர்களை அடக்கிட்டான். ஸோ இப்போ ஆனால் அந்த க்ஷேத்திரம் இன்னும் பாழ்பட்டு தான் கிடக்குது. அதனால் இப்போ அதை மேற்கொண்டு அவன் என்ன செய்ய போகிறான், அந்த பாழாக கிடக்கிற அந்த நிலத்தை அவன் என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறத பார்க்குறான். இவக செக்ஷன் வினைத்தூற்றை வேர் அறிவித்து தீக்கொழியி கவ்வை எருவிட்டு அமுத ஆறு தலை பற்றி ஈரியாய் கசிந்ததிலே ஈரநெல் வித்தி எழுநாற்று களையும் வேர் முதல் மாய்த்து பட்டிச்சேவை அதக்கி மீது கொள்ளாமல் குறு கொள்வித்து கடல் புறைய விளைத்து தலை வணங்கினவாறு. இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். இதை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்னா, உழவன் என்ன பண்ணுறான், பகவான் என்ன பண்ணுறான். ஏன்னா உழவனோடு தானே அவன் பக்தி உழவன் இல்லையா. ஆகையால உழவன் என்ன பண்ணுவான் தன்னுடைய நிலத்துல, பகவான் இந்த க்ஷேத்திரத்துல இந்த என்ன பண்ணுவாங்கிறத நம்ம பார்க்குறோம். உழவன் என்ன பண்ணுறான், தான் பயிர் செய்ய விரும்பும் நிலத்தில் முளைந்திருக்கும் பயனற்ற செடிகளையும் முட்களையும் மீண்டும் தளிர்விடாதபடி வேரோடு அகற்றி விடுகிறான் இல்லையா.
பாழா போன நிலம். அதில் வந்து அவன் என்ன பண்ணுவான், அங்கே இருக்கிற முள் செடி முட்புதர் அந்த இதெல்லாம் களை எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துருவான். பக்தி உழவனான இறைவன் செய்யும் செயல் என்னன்னா, வினைத்தூற்றை கொடு வினைத்தூறு என்கிறபடி ஜீவனால் அடிக்காணவும் அறுக்கவும் முடியாதபடி இருக்கிற பாவத்தூற்றினை, பார்த்தால் தூர்வார முடியாத குழின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த தூற்றினை, அந்த வினைத்தூற்றினை என்ன பண்ணுறான், வேர் அறிவித்து வினைகள் வேறற வல்வினை தொடர்கள் முதல் அறிந்து என்கிறபடி மறுபடியும் துளிர்க்காமல் வாசனை ருசி என்னும் ஊசி வேரோடு பக்க வேரோடும் அறுப்பித்து அருள்கிறான். இங்கே வேர் அறுத்து எண்ணாமல் வேர் அறிவித்து என்றது சர்ம ஸ்லோகத்தில் மோக்ஷ இஷ்யாமி என்பது பொருளாக இருக்கிறது. இதனால் விளக்கப்படுவது மோக்ஷ இஷ்யாமி, பாவங்களிலிருந்து விடுவிக்க கடவேன். விடுவிக்கிறேன்னு சொல்லலை, அந்த மோக்ஷ நிச்சின்னு சொல்லுவாங்க, இந்த நிச்சின்னு சொல்லுவாங்க. மோக்ஷ இஷ்யாமி, உன்னை விடுவிக்க கடவேன் அப்படின்னு அவன் சங்கல்பம் பண்ணிக்கிறான். விடுவிக்கிறேன் அப்படின்னு விடுவிக்க கடவேன்னு தானே சங்கல்பம் பண்ணி கொள்வதாலே எப்போ எம்பெருமானுடைய சங்கல்பம் ஆகிவிட்டதோ அது ஒரு காலம் அது பொய்க்காது. ஆகையால் அது வினைகள் வேறற வல்வினை தொடர்கள் முதலறிந்து என்கிறபடி, இதாவது என்ன பண்ணுறான்னா, இப்போ ஒரு செடி சும்மா அப்படி பிடுங்கி எரிஞ்சிட்டா உள்ள ஒரு சின்ன ஊசி வேர் அந்த பக்க வேர் இருந்தால் அது மீண்டும் துளிர்க்கும். ஆகையால் என்ன பண்ணுறான்னு எம்பெருமான் வந்து இவன் என்ன பண்ணுவான், விவசாயி வந்து அது வேர் முதல் எல்லாத்தையும் எடுத்துருவான். அதே மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணுறான், ருசி வாசனையோடு, இந்த ருசி வாசனை தான் அந்த பக்க வேர் அந்த ஊசி வேர் ஆணி வேர் அதெல்லாம், அதை வேரோடு பிடுங்கி எடுத்து உன்னை பாவங்களிலிருந்து விடுவிக்க கடுவேன், உன்னை இந்த புலன் நுகர்விலிருந்து விடுவிக்க கடவேன் என்று அவன் சங்கல்பித்துக் கொள்கிறான். மோக்ஷ இஷ்யாமி மாசூஜக, உன்னை விடுவிக்க கடவே, நீ சோகிக்காதே அப்படின்னு சொல்லிடுறான். வினை அறுப்பதில் ஏவுதல் கர்த்தாவாக இருக்கும் தன்மை இறைவனுக்கு. அவன் நினைச்சா எல்லாம் கர்த்தா, ஏவுதல் கர்த்தா, போ பாவங்களே போனா போயிடும். அந்த பாவங்களிலிருந்து உன்னை விடுவிக்க கடவேனுங்கிற சங்கல்பம் எம்பெருமானுடையது. வினையை அறுப்பதில் இயற்றுதல் கர்த்தாவாக இருக்கும் தன்மை அவனுடைய திருவருள் என்று சொல்லப்பட்டது. வினையை அறுப்பதில் ஏவுதல் கர்த்தாவாக இருக்கும் தன்மை இறைவனுக்கு. அதில் வந்து முக்கியமாக செய்ய போகிறது இறைவன் தான், அதில் ஒன்றும் இல்லை. வினை அறுப்பதில் இயற்றுதல் கர்த்தாவாக இருக்கும் தன்மை ப்ராக்டிக்கல், அதாவது ஒரு ஆர்டர் போடுறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க இல்லையா, ஆர்டர் போடுறது இறைவன், எக்ஸிக்யூட் பண்ணுறது யாருன்னா அவனுடைய திருவருள். அதுதான் ஒழ்வாள் உருவி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அந்த அதிகார ஆணையை பிறப்பிப்பது இறைவன், அதை செயல்படுத்துவது யாரு, அவனுடைய திருவருள். ஆகிய ரெண்டுக்குமே அவனே இருக்க வேண்டும். வினை அறுப்பதில் ஏவுதல் கர்த்தாவாக இருக்கும் தன்மை இறைவனுக்கு, வினை அறுப்பதில் இயற்றுதல் கர்த்தாவாக இருக்கும் தன்மை அவனுடைய திருவருளுக்கு. ஆக ரெண்டுமே அவன் தான், ஆர்டர் போடுறதும் அவன் தான், எக்ஸிக்யூட் பண்ணுறதும் அவன் தான். ஆகையால் அவன் வந்து இந்த க்ஷேத்திரத்தை எடுத்துக்கொண்ட பிறகு அங்கே எதுவும் குறையே இல்லை அப்படின்ட்டு தான் வெட்டி களைந்த குப்பைகளை செடிகளை தீ வைத்து கொளுத்துகிறான் உழவன். ஏன்னா ஒரு விதை இருந்து அது காற்றுல எங்கன்னா பறந்தாலும் அங்கே முளைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணுறான்னா அந்த குப்பையை ஃபுல்லாக தீ வச்சு கொளுத்தி அது மீண்டும் உயிர்க்காத வகையாக செய்து விடுகிறான். எம்பெருமான் என்ன செய்கிறான், தீ கொளியி விடுவிக்கிறேன் என்று அருள் செய்தவன் அந்த பாவங்களை சுட்டு எரித்து விடுகிறான். இதுதான் நம்ம முந்தினத்து கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா. அதாவது இந்த சஞ்சித கர்மாக்களை அவன் முழுவதுமாக அழித்து விடுகிறான். உன்னையே சரணடைந்தேன் என்று எவனொருவன் வந்து காலில் விழுந்தானோ அவனுடைய சஞ்சித கர்மாக்களை முழுவதுமாக அழித்து விடுகிறான், ஒன்று கூட பாக்கி இல்லாம. ஆகையாலே அந்த பாவங்களை சுட்டு எரித்து விடுகிறான். இரவு செய்யும் பாவக்காடு தீக்குழியே வேகின்றதால் அப்படின்னு பெரியாழ்வார் அவ்வளோ சந்தோஷப்படுகிறார். என்னை சுற்றி இந்த பண்ணுற பாவங்கள் தீக்குழியே வேகின்றன, எல்லாம் எரிந்து சாம்பலா போச்சு, அவ்வளோ சந்தோஷப்படுறார் பெரியாழ்வார். நெருப்பில் போடப்பட்ட நாணற் பஞ்சு எப்படி உடனே கொளுத்தப்படுகின்றதோ அப்படியே இந்த உபாசகனுடைய எல்லா பாவங்களும் கொளுத்தப்படுகின்றன என்று சாந்தோக்கிய உபனிஷத்துல என்றபடி இறைவன் அருளால் பாவங்கள் எரிந்து சாம்பலாகின்றன. இது வந்து உபாசகனுக்கே எவ்வளோ பெரிய சரணாகதனுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் விட்டேன், நான் கைவிட்டேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, ஆக்கிஞ்சன்யம், எனக்கு கையிருப்பு இல்லை, எனக்கு கால் எங்கேயும் போகாது, உன்னை தவிர எனக்கு கத்தியே இல்லைன்னு சொல்லிட்டு சரணாகதனுக்கு அவன் என்ன செய்வான்னு யோசிச்சு பார்க்கணும். உபாசகனுக்கே இவ்வளோ நன்மை, அப்போ சரணாகதனுக்கு எவ்வளோ நன்மை இருக்கும் நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம்.
பயிரிட நிலத்தை தயார் செய்த உழவன் அங்கே எருவிடுகிறான். இப்போ நிலம் தயாராகிடுச்சு, அங்கேருந்து செடியெல்லாம் பிடுங்கியாச்சு, அதெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்தியாச்சு. அப்புறம் வந்து அங்கே எரு போடணும் இல்லையா, அது இத்தனை நாள் பாழாக கிடந்தது, அங்கே ஒன்றுமே பயிரே இல்லை, அங்கே எருவிடுகிறான். அங்கேனா இப்போ உழவன் வந்து எரு போடுவான், ஏதோ ஒரு மென்யூர், ஆர்கானிக் மென்யூரோ இன்ஆர்கானிக் மென்யூரோ ஏதோ ஒன்று போடுவான். இவன் எதை எருவாக போடுறான்? எம்பெருமான் இந்த மனம் என்னும் க்ஷேத்திரத்திற்கு எதை எருவாக போடுகிறான் என்றால், ஊரார்கவ்வை எருவிட்டு என்று பகவானை மருவித்தொழும் மனம் ஏற்பட்டவுடன் இவன் பாகவதன் ஆகிவிட்டான் என்று சம்சாரிகள் பழிப்பதை பக்தி பயிர் முளைக்க எருவாக இடுகிறான். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஊரார் கவ்வை அப்படின்னா நம்மளை பாருங்களேன், நம்ம இதுக்கு வந்தோடனே நிறைய பேர் நம்மளுக்கு கேலி செய்வாங்க. அப்பா இவன் தான் பெரிய சரணாகதி பண்ணிட்டானா, பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டானா, இவனுக்கு பாவமே கிடையாதா அப்படின்னு கேலி பேசுவாங்க. கேலி பேசி பாரு எப்படி போய் கோயிலில் சுத்துறான் இவன், ஆச்சாரியனா பாகவதர்களாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேலி பண்ணுவாங்க. அதுதான் ஊரார் கவ்வை, அந்த கிண்டல், அந்த கேலி. அது எருவாக இட்டு இவன் பக்தி பயிரை விளைவிக்கிறான். ஊரார் கவ்வை எருவாக இட்டு. அந்த உழவன் என்ன பண்றான்? அவன் மென்யூர் எருவு போடுறான். இந்த பக்தி உழவன் என்ன பண்றான்? ஊரார் கவ்வை எருவாக இட்டு. ஊரார் கவ்வை எருவிட்டு என்று பகவானே மருவித்தொழும் மனம் ஏற்பட்டவுடன் இவன் பாகவதன் ஆகிவிட்டான் என்று சம்சாரிகள் பழிப்பதை பயிர் முளைக்க எருவாக இடுகிறான் எம்பெருமான். அப்படி அவன் கேலி பண்ண இன்னும் ஜாஸ்தி இன்னும் பக்திக்குள்ள போவான். விடவே மாட்டான். ஐயோ இவனை கேலி பண்றானே, கிண்டல் பண்றானே விட மாட்டான். அதுவே எருவாக, அதையே முதலாக கொண்டு அவனுடைய பக்தி மேலும் வளரும். நிலம் பதமாகும்படி நீர் ஊற்றுகிறான். யாரு? அந்த விவசாயி. எம்பெருமான் என்ன பண்றான்? அமுத ஆறு தலைப்பற்றி, அறிவை என்னும் அமுதபாறு தலைப்பற்றி வாய்க்கொண்டது என்று பெரியாழ்வார் சொன்னபடி ஞானமாகிற ஆறு பெருக்கெடுத்து தலைக்கு மேலே பெருகும்படி செய்கிறான். அந்த நிலம் எரு போட்டாச்சு, அப்புறம் ஈரமா இருக்கணும்ல, ஈரப்பதம் இருந்தால் தானே நம்ம போடுற இது முளைக்கும். அதுக்கு அந்த தண்ணீராக எதை பாய்ச்சுகிறான்னா தன்னுடைய ஞானம், அவனை குறித்த ஞானத்தை. எம்பெருமான் இப்படிப்பட்டவன், கல்யாண குணங்கள் நிறைந்தவன், அவனுடைய விக்கிரகம் இவ்வளவு அழகானது, அவன் எப்படியும் காப்பாற்றுவான், இந்த ஆத்மா அவனுடைய அடிமை அப்படின்னு அந்த ஞானம் வர 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 அதைத்தான் அவன் நீராக அந்த வயலுக்கு, இந்த மனமின் வயலுக்கு ஊற்றுகிறான். அறிவை என்னும் அமுத ஆறு தலைப்பற்றி வாய்க்கொண்டது. தலைக்கு மேல வெள்ளமா போயிடுச்சு. எது? இந்த ஞானம் என்கிற ஆறு. என்கிறபடி ஞானமாகிற ஆறு பெருக்கெடுத்து தலைக்கு மேலே பெருகும்படி செய்கிறான். அது வந்துச்சுன்னா வேற எதுலயும் மனசு போகுது, இதுக்கு மிஞ்சின ஞானம் உண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறாங்க. ஆயிரம் தலைக்கு மேலே வெள்ளமாக போகும்போது இவனுடைய மனம் வந்து மிகவும் பண்பட்டதாக ஆகிவிடுகிறது. நீரால் நனைத்து விதை விதைக்க நிலத்தை சேற்று பதமாக செய்கிறான் விவசாயி. எம்பெருமான் என்ன செய்கிறான்? ஈரியாய் கசிந்ததிலே கண்ணனுக்கு என்று ஈரியாய் இருப்பாள் கசிந்த நெஞ்சினளா என்கிறபடி ஞான வெள்ளத்தால் நல்லது கண்டால் அவனுக்கு என்னும் நினைக்கும் நெஞ்ச பதத்தை இவன் அடைந்து விடுகிறான். இது ரெண்டு வந்து திருவாய்மொழி. கண்ணனுக்கு என்று ஈரியாக இருப்பாள். எது ஒரு நல்லதை பார்த்தால் ஐயோ இது கண்ணனுக்கு கொடுக்கலாமே, ஐயோ இந்த பூ அழகா இருக்கு இது எம்பெருமானுக்கு வைக்கலாமே, இந்த பழம் நல்லா இருக்கே அவனுக்கு சமர்ப்பணம் பண்ணலாமே அப்படின்ட்டு அந்த ஈரம் கசிந்து அந்த கனிந்த நெஞ்சாக ஆவதுதான் இங்கே ஈரப்பதம் பண்ணுவது அந்த நிலத்தை. கண்ணனுக்கு என்று ஈரியா இருப்பாள் கசிந்த நெஞ்சினல்ல, அந்த பண்பட்ட நெஞ்சத்தை, அந்த ஈரம் உடைய கடினமே இல்லை, அங்கே கடின நெஞ்சே இல்லை என்கிறபடி ஞான வெள்ளத்தால் நல்லது கண்டால் அவனுக்கு ஐயோ இந்த வஸ்திரம் நல்லா இருக்கா, இது எம்பெருமானுக்கு சாத்தினா அழகா இருக்கும், இந்த மாலை நல்லா இருக்கா, இந்த திருத்துழல் அழகா இருக்கும், அவனுக்கு சாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ஈரப்பசை நெஞ்சில் உண்டாகும்படி செய்து விடுகிறான். அப்புறம் பதமான வயலில் நெல்லை விதைக்கிறான். யாரு? அந்த உழவன், சாதாரண உழவன், விவசாயி. இவன் ஈரநெல் வித்தி சங்கமாகிற நெல்லை பக்தன் மனத்தில் விதைக்கிறான் பகவான். சங்கம்னா இதை பற்றி தன்னை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை அந்த நெஞ்சில் விதைக்கிறான். இப்ப ஞானம் வந்து அந்த பதமாகி விட்டது அந்த மனம். அங்க வந்து அந்த சங்கம் இப்படிப்பட்டவர்களோடு சேர்த்து இருக்கிறாங்க இல்லையா, அந்த விஷயங்களை கேட்கிறாங்க இல்லையா, அதை வந்து நெல்லாக விதைக்கிறான். அந்த பதப்பட்ட மனசிலே அதை நெல்லாக விதைக்கிறான் பகவான். நெல் முளைத்து வருகையில் உடன் வரும் களைகளை நீக்குகிறான். விவசாயி அதுதானே பண்ணுவான். நெல் நல்லா வளருது, நல்ல பயிர் வந்துருச்சு, நாற்று அழகா வந்துருச்சு, இப்போ கூடவே வந்து களையும் வளரும் இல்லையா, அதை அவன் நீக்குவான். அது வந்து ஒரு களை எடுத்தல் ரொம்ப முக்கியமான அங்கும் விவசாயத்துல. எம்பெருமான் என்ன பண்றான்னா களையையும் வேர் முதல் மாய்த்து நீர் நுமது என்றுவே வேர் முதல் மாய்த்து. இங்க களையா வளர்றது என்னன்னா நீர் நுமது என்றுவே வேர் முதல் மாய்த்துன்ட்டு நம்மாழ்வார் சொன்ன மாதிரி அகங்காரம் அமக்காரங்கள்.
நான் எனதுங்கிற சொல்லாம அவர் நீர் நுமது அப்படிங்கிறார். நீ நான் எனது சொன்னா கூட இந்த அகங்காரம் மமக்காரம் தனக்கு வந்துருமோங்கிற பயத்துல ஆழ்வார் வந்து நீர் நுமது, என்னோடது, எனக்குங்கிறத அதுதான் வந்து இந்த பக்தி பயிர் விளைவதற்கு தடையாக வரக்கூடிய கலை. அதை நீக்குகிறார். எப்படின்னா, நீர் நுமது என்று வேர்முதல் மாய்த்து என்கிறபடி நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன் என்கிற எண்ணத்தை விளைவிக்கும் செருக்கு என்னும் கலையை வேரோடு களைந்து விடுகிறான். இந்த பக்தி பயிர் வளர 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 இதுவும் வளரும். நான் செய்கிறேன், எனக்காக செய்கிறேன் அப்படின்னு இந்த செருக்கு, இதை வந்து அவன் வேரோடு களைந்து விடுகிறான். அந்த கலையை களைந்து விடுகிறான். அப்புறம் தழைத்து வரும் பயிரை ஆடு மாடு மேய்க்காமல் வேலி அமைக்கிறான். இது ஒரு ரொம்ப முக்கியமானது இல்லையா? பயிர் நல்லா வரும்போது ஆடு மாடு வந்து பாவம், அவன் கஷ்டப்பட்டு வளர்த்த பயிரெல்லாம் மேய்ஞ்சிட்டே போயிடும். அதுக்காக என்ன பண்ணுறான்னாக்கா வேலி அமைக்கிறான். அந்த விவசாயி வந்து வேலி போடுவான். பெருமாள் என்ன பண்ணுறார்? எம்பெருமான் என்ன பண்ணா, பட்டி சேவை அதக்கி பக்தி பயிர் இந்திரியங்கள் வழியாக அனுபவத்தை பெற நினைப்பது பட்டி மேய்தல். அந்த இந்த இந்திரியங்கள் வந்து பட்டி மேய்தல் தன்னோட திசையில போகும், கண்ணூர் பக்கம் காதர் பக்கம். அப்போ வன்புல சேவை அதக்கி என்கிறபடி பகவானிடம் பக்தி வைப்பதை திசை திருப்பும் ஆடு மாடுகள் போன்ற புலன்கள் பால் மனம் அகப்படாமல் அடக்கி வேலி அமைக்கிறான். செருக்கை அடக்குவதே வேலி இடுதல் ஆகும். இப்போ இந்த புலன்களுடைய இதை முதலே அடக்கிட்டான். ஏன்னா அந்த 5 ஐவர் அந்த அடங்காத குறும்பர்களை அடக்கி விட்டான். ஆனாலும் அந்த கொஞ்சம் அந்த இருக்கிறதுனால போக நினைக்கலாம். இந்த எம்பெருமானை விட்டு திசை திருப்பி இந்த ஐம்புலன்கள் போக நினைத்தால் அதையும் அவன் அடக்கி விடுகிறான். எப்படி ஒரு உழவன் வந்து ஆடு மாடு தன்னுடைய பயிரை மேயாமல் வேலி அமைக்கிறானோ, அதே மாதிரி இந்த செருக்கை அடக்கி இந்த ஐம்புலன்கள் அலைவதை அடக்கி வேலி அமைக்கிறான் எம்பெருமான். வளர்ந்த பயிரை கள்வர் கொண்டு போகாமல் இருக்கணும். அது முக்கியம் இல்லையா? பயிர் நல்லா விளைஞ்சிருச்சு, எல்லாம் கட் பண்ணி இன்னொருத்த எடுத்துட்டு போயிட்டு அவன் பட்ட பாடெல்லாம் வேஸ்டா போயிடும். அதுக்கு இவன் எம்பெருமான் என்ன பண்ணா, மீது கொள்ளாமல் பக்தியை கொள்ளை எடுத்து கவரக்கூடியவர்கள் பாகவதர்கள் அல்லாத சம்சாரிகள். இவர்கள் தான் இங்க கள்வர்னு சொல்றாரு ஆழ்வார். இந்த பாகவதர்களை பார்த்தாலே சில பேருக்கு முடியாது. பெரிய இவனா எப்ப பாரு ஒன்று பண்ணிட்டு கோயிலு குளம் சுத்துறான், அப்படியா பாகவத அபசாரமா பகவத் அபசாரமா அப்படி இப்படின்னு சொல்லி இவர்களை கெடுப்பதற்காகவே சில பேர் இருப்பார்கள். இவர்களிடம் இருந்து காத்தரல்கள் அவர்கிட்ட இருந்து செப்பரேட்டு பண்ணிடுவான். ஒரு மாதிரி அவன் கூட சேராத அளவுக்கு பண்ணிடுவான். விளைந்த தானியமும் இராக்கதர் மீது கொள்கிறார் என்கிறபடி அவனுக்கே உரித்தான பக்தி பயிரை காக்கிறான். எவ்வாறெனில் அரக்கர் அசுரர் பிறந்தீர் உள்ளீரே என்று ராக்கதர்களாகவும் அசுரர்களாகவும் கொல்லலாம்படியான பாகவதர்கள் அல்லாதவர்கள் எங்களுக்கு இவன் சிநேகம் உள்ளவன் என்று கூறி இவனை கவர முடியாமல் செய்கிறான். இது நிறைய பேர், அதாவது பொதுவா இல்லை இருக்காங்க, வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல பக்தியோடு இருக்கணும், எப்படியாச்சும் இவனை திசை திருப்பி நம் பக்கம் கொண்டு போய் விடலாம் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதை நான் ஓப்பனாக சொல்ல விரும்பல, ஆனால் அந்த மாதிரி இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம கூட்டத்தில் இல்லை, வெளியில் இருக்கிறாங்க நிறைய பேர். அவர்களிடமிருந்து இவரை பிரித்து விடுகிறார். கள்வர், அவர்கள் வந்து கள்வர். ஏன்னா இவ்வளோ தூரம் அவன் பாடுபட்டு செய்த பக்தி பெயரை போயிட்டு அவன் என்ன பண்ணுவான்? ஆகையால இந்த கள்வர் போன்ற பாகவதர்கள் அல்லாதவர்கள் இவனுக்கு சிநேகம் என்று கொண்டாடி கொண்டு வந்தால் அவர்களோடான உறவை இவன் பிரித்து விடுகிறான், கவர முடியாமல் செய்கிறான். அவங்க வந்து கிட்டவே வர முடியாது. பயிர் வளர வளர காவலை அதிகமாக்குகிறான். யாரு? அந்த விவசாயி. இவன் என்ன பண்றான்? குறிக்கோள் வித்து பறவை அறையா உரகல் பள்ளியரை குறிக்கோள் மின் என்கிறபடியே பக்தி பயிர் செழித்து வளர மனதிற்கு காவலை அதிகப்படுத்துகிறான். இந்த பறவை அறையா உரகல் பள்ளியறை குறிக்கோள் வந்து பெரியாழ்வார் திருமொழி. அவர் வந்து பொங்கும் பரிவாளர் இல்லையா பெரியாழ்வார். அவர் என்ன பண்ணுவார்னா, எம்பெருமான் தூங்கிட்டு இருக்கான், கருடா நீ பார்த்துக்கோ, நானத்தா நீ பார்த்துக்கோ, விஸ்வக்சேனரே பார்த்துக்கோங்க, அந்த பள்ளியறை மேலேயே கண்ணு வச்சுட்டுருங்க, யாராவது வந்து அவன் ஏதாச்சும் அவனுக்கு போய் யார் என்ன பண்ண முடியும். ஆனால் இந்த பெரியாழ்வார் பொங்கும் பரிவாளர், அதாவது அவன் ரட்சகன் நாம் ரட்சிக்கப்படும் பொருள் என்கிற நிலை தட்டு மாறி தம்மை ரட்சகராக பாவித்து கொண்டு அவர் பறவை அரசை அதை பள்ளியறை குறிக்கொள்வி, நான் தூங்கிட்டு இருக்கேன் அவனை பார்த்துக்கோங்கப்பா, யாராச்சும் அவனுக்கு ஏதாச்சும் பண்ணிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து காவலை பலப்படுத்துகிறான். எம்பெருமான் இந்த பக்தி பயிர் வளர்வதற்கு காவலை அதிகப்படுத்தி விடுகிறான். மழையை எதிர்பார்க்கிறான். பயிருக்கு எருவும் நீரும் மட்டும் போதாது, மழை வேண்டும் இல்லையா? நீங்க தண்ணி ஊத்துனீங்க, எரு போட்டாலும் அந்த மழைங்கிறது ஒண்ணு விழுந்தாதான்
அந்த பயிர் வந்து செழித்து வளரும். அதுக்கு என்னன்னா கடல் புரைய விளைத்து காதல் கடல் புரைய விளைவித்த காரமர் மேனி என்கிறபடி காளமேகம் போன்ற கரிய நிறமுடைய தன் வடிவழகை காட்டி அதை வழியாக பெய்விப்பதால் பக்தியாகிற பயிர் கடல் போல் அளவிற்கடங்காமல் செழித்து வளர்கிறது. அது அவனுடைய அந்த கண்ணங்கரேல் அப்படின்னு இருக்க அந்த கார்மகில் போன்ற அந்த மேனி அழகை காட்டி அதுவே மழையாக ஆக்கி அந்த பக்தி பயிர் கட்டுக்கடங்காமல் கடல் போல வளரும்படி செய்கிறான் எம்பெருமான். பயிருக்கு வேண்டியது இந்த மாமழை, பக்தி பயிருக்கு வேண்டியது அந்த அவனுடைய இந்த காரமர் மேனி, அந்த கருமுகில் போன்ற அந்த மேனி அழகுதான் இந்த பக்தி பயிர் வளர்வதற்கு இங்கே மழையாக ஆகிறது. இப்படி பாடுபட்டு வளர்த்த நெற்பயிர் முற்றி கதிர் தலை சாய்வதை கண்டு மகிழ்கிறான் உழவன். அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த ஃபார்மருக்கு. உழவனுக்கு நல்லா விளைஞ்சு நல்ல கதிர் எல்லாம் தலை சாஞ்சிருச்சு. தலை வணங்கினவாறு இவனுக்கு எது பார்த்தா சந்தோஷம்னா வரம்புற்ற கதிர் சென்னல் தாழ் சாய்த்து தலை வணங்கும் என்கிறபடி பயிர் முற்றி பக்குவம் அடைந்ததை கண்டு ஓக்கிறான் எம்பெருமான். பக்தி பயிர் வளர்ந்து அவன் இவனுடைய காலில் அப்படியே விழுறதை பார்த்து எம்பெருமானுக்கு சந்தோஷம். பக்தனுக்கு மிகுந்த ஆவலால் ஏற்படும் தன்வசம் இன்மை என்பதே பயிர் முற்றியதாக அறியப்படுகிறது. இவன் தன்னை மறக்கிறான். இந்த மனுஷன் எவன் இந்த பக்தனுக்கு அந்த நெஞ்சிலே இந்த பக்தி முற்ற தன் வசம் இழக்கிறான். தான் ஒரு இருக்கிறதே மறைக்கிறான். எது எடுத்தாலும் அவனுக்கு எம்பெருமான் தான், பெருமாள் தானே தன் வசம் இழக்கிறான். அந்த நிலைதான் வந்து பக்தி பயிர் முற்றி தலை வணங்குதல் அப்படின்னு இங்க விவரணம் சொல்றாங்க. அப்புறம் எழுநாற்று என்பதிலிருந்து தலை வணங்கினவாறே என்பது முடிய மனமாகிய வயலிலே விதைத்த பக்தியாக நெல் முளைக்க கருவிருந்து ஈன்று காய்ந்து முற்றினபடியே இங்கே தோன்றுகிறது. இது வரைக்கும் என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லிடுறாங்க. இனி மேற்கொண்டு நெல் பயிர் செய்யும் உழவன் நெல் முற்றியவுடன் அறுவடை செய்து போரடித்து நெல்லை குத்தி உமி நீக்கி அரிசியை கழுவி வேறு பாத்திரத்தில் இட்டு பக்குவமாக சமைத்து அதை ரசித்து உண்பது பகவான் செயலோடு ஒப்பிடப்படுகிறது. இது வரைக்கும் நிறுத்திக்கலாம். எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 8 மணி ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் தான். இதுக்கு மேலே வந்து இந்த விவசாயி என்னென்ன பண்ணுவான்